நடிகர் தனுஷ் நடிப்புல அமரன் திரைப்பட புகழ் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்துல உருவாக்கவுள்ள D55 திரைப்படத்துடைய OTT உரிமையை நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் கைப்பற்றியிருக்காங்களா. நெட்ஃபிளிக்ஸ் இந்தியா சவுத் தளத்துல பொங்கல் சிறப்பு அறிவிப்புகள்ல ஒரு பகுதியாக இந்த தகவல் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கு. 2026ஆம் ஆண்டு திரையரங்குகள்ல இந்த படம் வெளியான பிறகு நெட்ஃபிளிக்ஸ் தளத்துல இந்த படம் ஸ்ட்ரீமிங் செய்யப்படுமாம். தனுஷ் அவர்களுடைய ஒண்டர்பிளாக் பிலிம்ஸ் தயாரிப்புல பேன் இந்தியன் திரைப்படமாக உருவாகும் இந்த படத்துடைய படப்பிடிப்பு இன்னும் தொடங்கப்படாத நிலையிலேயே இதனுடைய டிஜிட்டல் உரிமம் மிகப்பெரிய விலைக்கு விற்கப்பட்டிருக்கு. இது தனுஷ் மற்றும் இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி கூட்டணி மீதான எதிர்பார்ப்பை அதிகமாக உணர்த்துகிறது. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம் மற்றும் கன்னடம் ஆகிய 5 மொழிகள்ல இந்த படம் வெளியாக இருக்கு. அண்மையில வெளியான இந்த படத்துடைய ட்ரீசர் போஸ்டர் இடம்பெற்றுள்ளது. வன்முறை நிறைந்த இந்த உலகில குடும்பத்தை கண்டடைதல் என்ற வாசகம் ரசிகர்களிடையே பெரும் ஆர்வத்தையுமே தூண்டியிருக்கா. ராஜ்குமார் பெரியசாமியுடைய முந்தைய படமான அமரன் மிகப்பெரிய வெற்றி பெற்ற நிலையில தனுஷுடன் அவர் இணையும் இந்த அதிரடி திரைப்படம் பாக்ஸ் ஆபீஸ்ல புதிய சாதனைகள் படைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த அறிவிப்பு வெளியான சில மணி நேரங்களிலேயே தனுஷ் பற்றிய மற்றொரு தகவலுமே வைரலா போயிட்டு இருக்கு. அதாவது நடிகர் தனுஷ் அவர்களும் மிருணால் தாக்கூருமே காதலித்து வருவதாக ஒரு சில வாரங்களாகவே சமூக வலைதளங்கள்ல ஒரு பேச்சு இருந்துட்டு இருக்கு. இந்த நிலையில அதனை உறுதி செய்யும் விதமாக ஒரு வீடியோ ஒன்று வெளியாகி வைரலாகிட்டு இருக்கு. இதனை அடுத்து பாத்தீங்கன்னா வர பிப்ரவரி 14ஆம் தேதி தனுஷ் அவர்களும் மிருணால் தாக்கூருமே திருமணம் செய்து கொள்ள உள்ளாங்க அப்படின்ற தகவல் தான் தற்போது சோசியல் மீடியாக்கள்ல ஹாட் டாபிக். இந்த நிலையில தற்போது இந்த திருமணமுமே மிக பிரம்மாண்டமாக நடைபெற உள்ளதா. விவாகரத்துக்கு பின்பு தனுஷ் அவர்களும் ஐஸ்வர்யாவுமே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருப்பதால தனுஷுடைய 2வது திருமணத்திற்கு ஐஸ்வர்யாவும் வருவாங்களா அப்படின்னு பல ரசிகர்களுமே சோசியல் மீடியாக்கள்ல பல கேள்விகளை கேட்டுட்டு இருக்காங்க. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.